ஹாய் வணக்கம். இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, அழகான ஒரு ஒயிட் மறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நொக்கரா, அதுவும் மோட்டி டைப்னா கொம்பு இல்லாத மாடு வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்த்தாண்டத்துக்கு விற்றுருந்தோம். மாட்டை பொறுத்தவரையில் மாடு சூப்பராக இருக்குதுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இந்த மாடோட டீட்டெயில் என்ன, அப்புறம் என்ன விலைக்கு நம்ம கொடுத்துருந்தோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். சரியா? மாட்டை பொறுத்தவரையில் அழகான தலையத்து கிடேரி, அதுவும் சூப்பரான கிடாரி, நல்ல மடு தோரணையில் இருக்கக்கூடிய கிடாரி. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 12லேருந்து ஒரு 15 லிட்டர் வர கறக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிடாரின்னு சொல்லலாம். பல்லை பொறுத்தவரையில் அழகான 4 பல்லு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிடாரி. காலக்கண்டு போட்டிருந்தது கிட்டத்தட்ட. சரியா? மாட்டை பொறுத்தவரையில் 62,500 நம்ம சேல் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்த்தாண்டத்துக்கு அழகான முறையில் டெலிவரி கொடுத்துருந்தோம். மாட்டில் பொறுத்தவரை ஒரு சைடு கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோஸும், ஒரு சைடில் பிளாக் கலரும் இருக்கும். மாட்டில் அது வந்து அழகாக தூக்கி காட்டும். காதில் 2 காதுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து லாஸ்ட் எண்டில் இருக்கும். அது வந்து ரொம்ப 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 அழகாக மாட்டை பொறுத்தவரையில் தூக்கி காட்டும். மாட்டை பொறுத்தவரையில் மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சூப்பர் மாடு தான், கையில் கறக்கக்கூடியதாக இருந்தாலும் சூப்பரான மாடு. நல்ல நீல காம்பு, பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். மோட்டி டைப்பில் நல்ல ரேரான ப்ரீடு பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட சிந்தாமணி வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாடு. விலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சௌரியமாக கொடுத்துருந்தோம். ஏன்னா கஸ்டமர் வந்து மெனக்கிட்டு அங்கேருந்து இந்த மாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பஸ் பிடிச்சி வந்திருந்தாங்க. நம்மளோட வீடியோ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சுது. அதுபோக இன்னொரு கஸ்டமருக்கும் இப்போ வந்து நம்மகிட்ட மாடுகள் கேட்டிருக்காங்க. இந்த வாரம் கண்டிப்பான முறையில் நம்மளை கூட்டிகிட்டு வர்றதா சொல்லியிருக்காங்க ஃபோன் அடித்து. அவங்களுக்கும் சூப்பரான மாடுகள் கொடுப்போம். நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 30 மாடுகள், அதுவும் தலையீத்து 2 ஹெச்எஃப் ஜெர்சி இன மாடுகள், சூப்பரான மாடுகள் இருக்குது. அதுவும் கொம்பு இல்லாத மோட்டி டைப்பில் கிட்டத்தட்ட 8-10 மாடுகள் இருக்குது. உங்களுக்கு இதை மாதிரி மாடுகள் வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம விஜய் டைரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக மாடுகள் பார்க்கலாம். நீங்கள் மாலை நேரத்தில் இரவு நேரத்துலேயே மாடுகள் பார்க்கணுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் மதிய பொழுதுலேயே நம்மகிட்ட வந்து ஃபோன் அடித்து சொல்லிட்டிங்கன்னா நீட்டான முறையில் உங்களுக்கு நைட்டாக இருந்தாலும் மாடுகள் காட்டிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட வந்து லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பகலை விட நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம பண்ணையிலேருந்து எங்கெங்கெல்லாம் நல்லா மாடுகள் போயிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் ஏரியாவுக்கு அளவுக்கு அதிகமான மாடு போகுது. அப்புறம் தூத்துக்குடி ஏரியாவுக்கும் போகுது, விருதுநகர் ஏரியாவுக்கும் போகுது. அப்புறம் நமது தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் அளவுக்கு அதிகமான மாடுகள் போய்கிட்டு இருக்குது. நம்ம மாடுகள் எல்லாமே எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் தாங்கக்கூடிய மாடாக இருக்கும். பெண்கள் யார் வேணாலும் கறக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பிடிச்சி வளர்க்கக்கூடிய முறையிலையும் சூப்பர்.